அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கே. சரவணன், தலைமை ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி, முத்துராமபுரம். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் பல்வேறு பணிகளில் இருந்து ஆசிரியராக 28 ஆண்டுகள் முடிந்து 29வது ஆண்டாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் எளிய அறிவியல் சோதனைகளை இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இது எல்லாமே லோ காஸ்ட் நோ காஸ்ட் மெட்டீரியலாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் இது பார்க்குறது என்னென்னா, மணல் கடிகாரம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. குண்டு பல்புலேருந்து இது தயாரிக்கப்பட்டுள்ளது. இது இங்கு பாட்டில் வேஸ்ட்லேருந்து அந்த மணலை ஜலித்து நம்ம இதில் வச்சுருக்கிறோம். இது நம்ம பந்துக்கிட்ட மூட்டுன்னு சொல்கிறது இது ஒரு தேங்காய் கொட்டாங்கச்சு. இது குண்டு பல்பு. இது ஒரு பைப்பு. இதை வைத்து நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த கிண்ணம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு பந்துக்கிண்ண மூட்டை மாணவர்களுக்கு எளிமையாக எடுத்து சொல்லலாம். இது நம்ம வளர்பிறை, தேய்பிறை, பௌர்ணமி, அமாவாசை மாணவர்களுக்கு எளிமையாக சொல்கிற அளவுக்கு இது விலையே 50 ரூபா தான். இது காஸ்ட்டு ரொம்ப குறைவானது. ஆனால் கார்பெண்டர்கிட்ட கொடுத்து நம்ம இதை செஞ்சு நம்ம பத்திரமா வச்சுக்கணும்னா, இதில் வளர்பிறை, தேய்பிறை, அமாவாசை, பௌர்ணமி இது எல்லாமே மாணவர்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டுற அளவுக்கு இந்த மாதிரி ஏராளமான துணைக்கருவிகள் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இது மாணவர்களுக்கு பயனுள்ளதாக என்று சொல்கிறோம். இது டெலஸ்கோப்பு, சிறியது மாணவர்களுக்காக பயன்படுத்தக்கூடியது. தொலைவில் உள்ள பொருள் கண்ணறிய பார்க்கலாம். இதை ஒட்டி நம்ம மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து பொருள்களை கண்ணறிய காட்டுற நிகழ்ச்சி அவங்களுக்கு செய்து காட்டலாம். அதுக்கப்புறம் இது பார்க்குற பொழுது ஒரு குழல், ஒரு பந்து, இது வாய் வச்சு நம்ம ஊதணும். எப்படி வச்சு ஊதினாலும் இது பந்து கீழே விடுறது. ஏன் கீழே விடுறதுன்னு சொன்னால், இதனுடைய சுற்றி வாயிலேருந்து வர காற்றழுத்தத்துக்கும் மேலுடைய காற்றழுத்தம் அதிகமாக இருந்தால் அந்த பந்து கீழே விடாமல் அதுவே ரோல் ஆகுது. இங்கே நம்ம பார்க்குறது வளர்பிறை, தேய்பிறை, பௌர்ணமி, அமாவாசை பார்க்குறதுக்கான ஒரு மெட்டீரியல் இது. இதில் இந்த துவாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இது நம்ம ஒரு பக்கத்துலேருந்து அப்படியே பார்த்துன்னு வரும்பொழுது இங்கேருந்து என்ன ஆகுதுன்னா, முதல்ல அந்த வடிவங்கள் எல்லாம் தெரியும். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வளர்பிறை அப்படிங்கும்போது சென்டர் வரும்போது பிளாக்காக தெரியும். அப்போ அமாவாசையாக தெரியும். திரும்ப அங்கேருந்து வளர்பிறை வரும்போது லாஸ்ட் வரும்போது பௌர்ணமி தெரியும். இது நம்ம மாணவர்களுக்கு ஈஸியாக செய்யலாம். இது ரொம்ப காஸ்ட் குறைவான ஒரு மெட்டீரியல். மிக எளிமையாக மாணவர்களுக்கு அறிவியலை புரிவிக்கிற ஒரு சாதனமாக இது பயன்படுது. அடுத்து இது நீங்கள் பார்க்குறது கலைடாஸ்கோப்பு. இந்த கலைடாஸ்கோப்பு நம்ம என்ன பண்ணுறோம்னா, கண்ணாடிகளில் உள்ள வலையிலெல்லாம் போட்டு இந்த டிசைன்ஸ் எல்லாம் மாணவர்களுக்கு உருவாக்கி, இதில் தான் நமக்கு இந்த புடவை, சேரீ, இந்த டிசைன்ஸ் எல்லாம் போகிறதெல்லாம் இதை பார்த்து கண்டுபிடிச்சி அதை நுணுக்கமாக இது பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ இதை பார்க்குறது ரொம்ப முக்கியமானது இது வண்ணத்து பூச்சியினுடைய பருவநிலைகளை நம்ம இந்த அட்டை வச்சே முட்டையிலேருந்து அந்த புழு வருகிறது. புழுவிலிருந்து கூட்டுப்புழுவாக மாறி அதுக்கடுத்து கூட்டுப்புழுவிலிருந்து அந்த வண்ணத்து பூச்சி வெளியே வர்ற நிகழ்ச்சியை பார்க்கணும். திரும்ப என்ன பண்ணணும், வண்ணத்து பூச்சி வந்தோடனே செடிகளில் முட்டையிட்டு வைக்கிற செய்தியை இதை அவங்களுக்கு ஈஸியாக சொல்லலாம். அடுத்து பரிணாம வளர்ச்சி. இது பரிணாம வளர்ச்சியை குறிக்கிற இதை கொடுத்துருக்குறாங்க. இதில் அப்படியே டைனோசர் தோன்றிய காலங்கள் வரையிலும் இதில் நமக்கு கடல்வாழ் உயிரினங்கள், அடுத்து அமீபா, மீன் போன்ற உயிரினங்கள், டைனோசர் போன்ற உயிரினங்கள் எல்லாம் வாழ்ந்தது, தவளை போன்றவையெல்லாம் இதில் இருக்கிறது இது மாணவர்களுக்கு எளிமையாக சொல்லலாம். ஆனால் இந்த மெட்டீரியல் செய்வது என்பது ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு செய்தி. இதை மாணவர்களே செய்து இவங்களுக்கு கலரெல்லாம் அடித்து எங்களுடைய பள்ளி மாணவர்கள் செய்து கொடுத்த செய்திகள். அடுத்து இது நீரினுடைய சுழற்சி. இப்போ சூரிய வெப்பத்தால் நீர் வெப்பமாக மாறுது. திரும்ப அது நீராவி போக்கியாக மாறி மேலே மேகமாக வருது. மேகமாக மாறி திரும்ப மழையாக போயிடுது. கீழே திரும்ப தண்ணியாக சேர்கிற நீரின் சுழற்சியை இது நம்ம மாணவர்கள் காட்டலாம். இது வண்ணத்து பூச்சியினுடைய வளர்ச்சி நிலைகள் ஏற்கனவே பார்த்தோம். நம்ம இது உணவுச்சங்கிலி. இது தவளையை பட்டாம்பூச்சி சாப்பிடுது. பட்டாம்பூச்சி சாப்பிட்ட பிறகு தவளை வளர்கிறது. தவளையிலிருந்து பாம்பு எடுத்துகிட்டு வருது. பாம்பு கழுகு செய்தியாக இதை நாம் பார்க்குறோம். இங்கே பார்க்குறதுலாம் வரலாற்று சிறப்புமிக்க அறிவியல் பிளேஸ் நம்ம இங்கே
ஷோ பண்ணியிருக்கிறோங்க. அதை அப்படியே நாம் பார்த்துட்ருக்குறோம்.